சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் விஜயா வீட்டுக்கு ஆள் கேட்டதுனால ஆள்காரங்க வராங்க. அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னால் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. ஏன்னா என் கழுத்து ரொம்ப வலிக்குது. நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் நின்றுட்டுருக்கேன். ஒன்று நான் உங்களுக்கு ஈக்குவலாக உட்காரணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் எனக்கு ஈக்குவலாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு அதுக்கு என்ன வந்து உட்காந்து பேசுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நில்லுங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக போய் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. வந்த முதல் நாளே இந்த அம்மா நம்ம அம்மாவை நிற்க வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி முத்து வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மினிமம் சம்பளம் 10,000 ரூபாய். நான் பேங்க்கில் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னென்னா எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் வேணும். அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு 5-6 டைமு டீ காஃபி சாப்பிடுவேன். அதனால் ஒரு 2 லிட்டர் பாலை வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு லீவு, உனக்கு ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி காஃபி டீ, இது பத்தாமல் நான் உனக்கு மினிமம் சம்பளமே 10,000 ரூபாய் தரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சமையல் செய்ய முடியும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டும் நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர் இருக்கோம், மருமகளுங்களும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்களா எனக்கு தெரியாது. அதனால் இந்த வீட்டில் 4 ஆம்பளைங்க இருக்காங்க, அதில் ஒருத்தர் வயசானவர், ஆனால் 3 வயசு பசங்க வேறு இருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும். அதனால் நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்களும் இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீட்டை விட்டு நீங்களும் எங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியில் ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு என் பொண்டாட்டி யார் என்னென்னு கூட பார்க்காம எல்லாத்துக்கும் விழுந்து விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. மிஷின் மாதிரி அவள் வேலையும் பார்த்துப்பா, அதுக்கு அடுத்ததான் எல்லாருக்கும் வேலையும் செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் மகாலட்சுமியிலே இல்லை, இந்த வீட்டில் எப்படி இந்த வீடு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலை வேண்டான்னு சொல்கிறது, நானே இந்த வீட்டில் வேலை செய்கிறதா எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த லேடி கிளம்பிடுறாங்க. பார்த்தியா, அந்த வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க கூட பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டுட்டு தான் வேலைக்கே சேர்றாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. மீனாவோட அருமை உனக்கு இப்போமா புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அவளை பற்றி பெருமை பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு மீனாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. முத்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு வீட்டில் வேலைக்காரின்ற பேர் மட்டும்தானா, அத்தை சொல்கிறதையும் நீங்களே சொல்கிறீங்களா? இல்லை அவங்க நல்லா செஞ்சுருந்தா உன் அருமை அம்மாவுக்கு புரியாமல் போயிருக்குமே, அதனால சொல்ல வந்தேன், போதுங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் பொண்டாட்டியை என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி தேவையே இல்லை, அப்படிப்பட்ட வீட்டுக்கு வரணுன்ற அவசியமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு தான் செஞ்ச தப்புக்காக தோப்புக்கல்லாம் போட்டு ஒரு வழியாக மீனாவை சிரிக்க வச்சுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மொத்தமும் கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதிக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக ஒரு டிஷ் வந்து செஞ்சுருக்காரு நம்ம ரவி. ஸ்ருதி அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா ரொம்பவே பதட்டமாக வந்து நீத்து ரெஸ்டாரண்ட்டை தான் ஓப்பன் பண்ண மாட்டான்னு நினச்சா, இப்போ ஃப்ளவர் கடை வேறு போட்டிருக்கா. அவளுக்கு சப்ளை பண்ணுறது அந்த சிந்தாமணி, அந்த ஃப்ளவர் கடைக்கு ரவியோட பேரை தான் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு ஃப்ரெண்டு வந்து அம்மா தான், நம்ம போய் அம்மா கிட்டே பேசலாம், நான் பேசினா சரியாக வராது, ரவி நீங்களும் ஸ்ருதியும் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க. இனி இந்த கடையை எப்படி நடத்த விடாமல் செய்ய போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.